சட்டமன்ற உறுப்பினர் அறிவார்ந்தவர்களை பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் 1998 கோவை குண்டுவெடிப்பு கலவரத்தில் 8 தமுமுகவுடைய உறுப்பினர்கள் தீவிரவாதிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டார்கள். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள், நான் உங்களுக்கு ஆதாரத்தை தர்றேன், இந்த நிமிடம் கேட்டாலும் தர்றேன். கருணாநிதி தன்னை உலக தமிழர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லிக் கொள்வார், ஆனால் உலக தமிழர்களின் முதுகில் குத்தியவர் கருணாநிதி என்று சட்டசபையில் பேசியிருக்கிறார் பேராசிரியர் ஜவாஹிருல்லா. இன்றைக்கு போய் திமுக நிற்கிறார், உதயசூரியன் இங்க வென்றிருக்கார். அதே ஜவாஹிருல்லா பேசியிருக்கிறார், கருணாநிதி போல இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு துரோகம் செய்தவர் யாரும் இல்லைன்னு பேசியிருக்கிறார். அந்த காணொலி எங்க வெளியில தான் நினைச்சோம், ஆனால் அவருடைய மாண்பு கருதி மரியாதை கருதி அந்த காணொலியை நாங்க வெளியிடல. ஏனால் நாங்கள் மாண்புமிக்க பிள்ளைகள், அதனால் நாங்க வெளியிடல. அதை வெளியிட்டு இருந்தால் தமுமுகவில் ஒருவர் இங்க நின்று இருக்க முடியாது, தமுக இருக்கக்கூடிய ஒருவர் பேச முடியாது. ஐயா ஜவாஹிருல்லா திமுக குறித்தும் கருணாநிதி குறித்தும் பேசியதை இப்பொழுது நாங்க திரையிட்டோம்னா ஒருவர் பேச முடியாது. இவர்கள் எங்களை சொல்றாங்க திமுக எதிர்த்தா சங்கி, திமுக எதிர்த்தா சங்கி. உண்மையிலேயே இந்த நிலத்தில் திமுக எதிர்த்தால் சங்கி என்றால் இந்த நிலத்தின் முதல் சங்கி பெரியார் தான். பெரியார் எதிர்த்தா சங்கினா இந்த நிலத்தின் முதல் சங்கி திமுக. வேணா எடுத்து பாருங்க வரலாற்று. நாங்கள் சத்தியமிட்டு சொல்லுகிறோம், திமுக இந்த நிலத்தில் பெரியாரை விமர்சித்த அளவிற்கு, ஈவே ராமசாமி நாயக்கரை விமர்சித்த அளவிற்கு சத்தியமிட்டு சொல்லுகிறோம், அவ்வளவு தரம் தாழ்ந்து நாங்கள் விமர்சிக்கவே இல்லை, இப்பொழுது வரை விமர்சிக்கல. அவர்கள் விமர்சித்த அளவிற்கு. அறிவார்ந்தவர்களை இறுதியாக ஒன்றை சொல்றேன், எங்களுக்கு என்று ஒரு கனவு இருக்கிறது, எங்கள் நிலத்தை, எங்கள் தாய் நிலத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய வன்முறை எதுவும் இல்லாத ஒரு தூய தமிழர் தேசத்தை படைக்கணும்னு ஒரு கனவு இருக்கு. இந்த ஐயம்பேட்டை பகுதி எனக்கு புதிதான பகுதி இல்லை. இதே பகுதியில காலையில கல்லூரியை முடிச்சுட்டு மாலையில வந்து ஷாஹின்பாக்ல நின்று நான் பேசியிருக்கிறேன். இதே பகுதியில இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு இதே மேலவாணி தெருவில் இதே இடத்துல நின்று நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த நிலத்தின் வேட்பாளராக நான் மாறுவேன். இன்றைக்கு நான் இந்த நிலத்தின் வேட்பாளராக இருக்கிறேன். அப்ப இந்த நிலத்தை ஒரு ஆக சிறந்த நிலமாக, விவசாயிகள் செல்வந்தர்களாக இருக்கிற நிலமாக, வயல்கள் பாதுகாக்கப்பட்ட நிலமாக, மலைகள் இருக்கிற நிலமாக, மண் நலமாக இருக்கிற நிலமாக மாற்ற வேண்டும் என்றால் அதில் எனக்கு வெறும் பொதுநலம் மட்டுமல்ல, எனக்கு ஒரு சுயநலமும் இருக்கிறது. என் வயிற்றில் 5 மாத கருவை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அறிவார்ந்தவர்கள், என் வயிற்றில் 5 மாத கருவை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு நல்ல வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பீர்கள். நான் எனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு நல்ல நாடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஏன்னா என் பிள்ளைக்கு தெரியாது, என்னுடைய பணிக்கூடத்தில் அவங்க விளையாடி கொண்டிருக்கிற என் பிள்ளைக்கு தெரியாது, இந்த நிலத்தில் தான் வெளியே வந்தால் மலைகள் இல்லை, தான் வெளியே வந்தால் மழை பொழியாது.